அமைதிய ஜோதிட மாணவர்களுக்கு ஜோதிடாசான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றார். முதல்ல இனி பார்க்கக்கூடியது ராசி. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4ஆக பிரிச்சிருக்காங்க. என்ன? இருகால் ராசி, நாற்கால் ராசி, பலகால் ராசி, பறக்கும் ராசி. அதில் எது வகையை சேர்ந்தது? இருகால் ராசின்னா என்னென்ன? மிதுனம், கன்னி, துலாம், கும்பம். இது 4 இருகால் ராசி வகையை சேர்ந்தது. அடுத்தது நாற்கால் ராசி. நாற்கால் ராசிக்கு எந்தெந்த ராசியில் எடுத்துக்கிறாங்கன்னா மேஷம், ரிஷபம், சிம்மம், தனுசு. இதனால் நாற்கால் ராசி வகையை சேர்ந்தது. அடுத்தது பலகால் ராசி. இது என்னென்ன? இதில் 2 தான். என்ன? கடகம், விருச்சிகம். அடுத்தது பறக்கும் ராசிகள். இது மகரம், மீனம். அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்து 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. என்ன? ஆண் ராசி தனியாக, பெண் ராசி தனியாக. அந்த 12 ராசிகளையுமே ஆண் ராசி 6ஆகவும் பெண் ராசியை 6ஆகவும் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஆண் ராசிகள் என்னென்ன? மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். அடுத்தது இந்த 6 ஆண் ராசி. அடுத்தது பெண் ராசிகள் என்னென்ன? ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இந்த 6 ராசியும் பெண் ராசி வகையை சேர்ந்தது. அதுக்கடுத்து அதே ராசியை திருப்பியும் 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. என்னென்ன? சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி. இப்படியெல்லாம் ஏன் பார்க்குறோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பலன்கள் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ அதெல்லாம் தேர்ச்சி வச்சா தான் பின்னாடி சொல்ல முடியும். அப்போ சரராசி எந்தெந்த ராசி சரராசியை சேர்ந்தது? மேஷம், கடகம், துலாம், மகரம். இது 4 சரராசி வகையை சேர்ந்தது. அதே மாதிரி அடுத்து ஸ்திர ராசி ரிஷபம், விருச்சிகம், சிம்மம், கும்பம். இது 4 சேர்ந்தது ஸ்திர ராசின்னு பேர். அடுத்தது உபயராசி என்ன? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய இந்த 4 சேர்ந்தது என்ன ராசின்னு பேர்? உபயராசின்னு பேர். அப்போ இந்த ராசியை 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஆண் ராசி, பெண் ராசின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சரம், ஸ்திரம், உபயம் சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பலன் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.